போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுக தெமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றுதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடியுடை யாயினையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இறைவா போற்றி, உன்னை போற்றி நாங்கள் வழிபடுகிறோம். என் வாழ் முதல் ஆகிய பொருளே போற்றி. நம் எல்லோருக்கும் வாழ்க்கையின் முழு முதற் பொருள் யார் என்று கேட்டால் இறைவன்தான். அதனால்தான் அடியார்கள்லாம் பொழுது புலர்வதற்கு முன்னால் முதல் வேலையாக கடவுளை சென்று தரிசனம் செய்வதற்காக கோவிலுக்கு விரைகிறார்கள். புலர்ந்தது, பொழுது விடிந்து விட்டது. இறைவனுடைய திருவடி பூங்கழல் மலர்களை போன்ற மென்மையான அந்த திருவடிகள் இருக்கின்றனவே, அவற்றுக்கு இணையான இணை துணை மலர் கொண்டு ஏற்றி அந்த திருவடிகளை போன்றே மென்மையான மலர்களை கொண்டு இறைவனுடைய திருவடிகளை நாங்கள் வழிபட்டு, அதனால என்னன்னா இறைவனுடைய திருமுகத்துல எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு, நமக்கெல்லாம் அருள் புரியக்கூடிய நிலையில ஒரு அருமையான புன்னகை, ஒரு அழகான புன்னகை பகவானுடைய முகத்துல மலருமே, அதை கொண்டு நின் திருவடி தொழுகோம். இறைவனுடைய மலர்ந்த திருமுகத்தை பார்த்து கொண்டே அவருடைய திருவடிகளை நாங்கள் தொழ வேண்டும். திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, திருப்பெருந்துறை என்ற அற்புதமான க்ஷேத்திரத்தில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானே, அந்த திருப்பெருந்துறை எப்படிப்பட்டது தெரியுமா? சேற்றுதழ் கமலங்கள் மலரும், சேற்றுல நிறைய தாமரை பூக்கள் மலர்ந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட தன் வயல் சூழ் நல்ல குளிர்ச்சியான வயல்களால் சூழப்பட்ட திருப்பெருந்துறையில் உறையும் சிவபெருமானே, நீர் ஏற்று உயர் கொடியுடையாய் ரிஷபக் கொடியை உடையவராக நீங்கள் இருக்கிறீர். என்னை உடையாய், என்னையும் ஆட்கொண்டிருக்கிறாய் பகவானே. சிவபெருமானே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, நீங்கள் பள்ளி எழுந்தருள வேண்டும் என்று மாணிக்க வாசகர் இறைவனிடம் நாம் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும், நம்முடைய பக்தியை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார். ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.